மூர்த்தி, நாகையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க? அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்குது? அதிகாரிகள் எல்லாம் பணிகளை தொடங்குவதற்கான ஆயத்த நிலையில் இருக்கிறாங்களா? அங்கே நிலவரம் என்ன இப்போது? சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தில் உள்ள 3 சட்ட தொகுதிகளிலும் சேர்த்து 2,59,620 ஆண்களும் 2,68,298 பெண்களும் 29 மூன்றாம் பாலினத்தரும் என மொத்தம் 5,27,947 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், கீழ்வளூர், வேதாரண்யம் ஆகிய 3 சட்டசபை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவ்வாறு 3 சட்டசபை தொகுதிகளில் 87% ஓட்டுகள் பதிவாகின. வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான நாகப்பட்டினம் பாரதிதாசன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கொண்டு வரப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 துணை ராணுவம் உதவியுடன் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் வாக்கு எண்ணும் மையம் கண்காணிப்பில் இருந்து வந்தது. தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர், சட்டசபை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் என அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை தந்து அங்குள்ள பதிவேட்டில் கையொப்பமிட்டு சென்று வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.